பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். க்ளோ அண்ட் கிரேஸ் டிவி சேனலுக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றும் 12வது நாள், 12வது நாளுக்குரிய கர்த்தருடைய நாமமாவது அடோனாய். அதற்கு எவிடன்ஸான வசனம் என்னவென்றால் சாம் 8 first verse, 8ஆம் சங்கீதம் 1வது வசனம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். சோ அடோனா என்பதற்கு லார்ட் ஆர் மாஸ்டர் என்பது பொருள். சோ இந்த வசனத்துல அவருடைய நாமம் மேன்மையுள்ளதா இருக்கிறதுன்னு சொல்லி சங்கீதக்காரர் கர்த்தரை துதிக்கிறார். சோ அடோனா என்பதற்கு மை லார்ட், மை மாஸ்டர், கர்த்தர் என் ஆண்டவர் அல்ல எஜமான் அப்படின்னு அர்த்தம். அதிகாரம் உள்ளவர், ஆட்சி செய்பவர், நம்மை வழி நடத்தும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நிறைய அர்த்தங்கள் உண்டு. சோ யார் இப்படியாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தி யார் இப்படியாய் பிரைஸ் பண்ண முடியும்? அவரை அதிகமாய் நேசிக்கிறவங்க தானே. தாவீது ராஜா சங்கீதங்களை அதிகமா எழுதியிருக்கிறாரு. அந்த சங்கீதத்துல முழுக்க ஆண்டவர் அதிகமாய் பிரைஸ் பண்ணி அவரை துதித்து பாடியிருக்கிறார். அதுக்குதான் அவரை சங்கீதக்காரன் கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா? அவர் மேல அவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருந்ததுனால ஆண்டவர் செய்த மகத்துவங்களை எண்ணி எண்ணி துதித்து துதித்து இத்தனை சங்கீதங்களை எழுத முடியுது. ஆண்டவரை ஓயாது சேருபெண்களும் கேருபெண்களும் துதித்து கொண்டே இருக்கிறாங்க. பரிசுத்தர் 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 துதித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த துதியில எல்லாம் ஆண்டவர் மகிமையும் அடையில, மகிழ்ச்சி அடையவும் இல்லை. ஆண்டவரால படைக்கப்பட்ட நாம், அவருடைய சாயலா இருக்கக்கூடிய மனிதர்களாகிய நாம் அவரை துதிப்பதுலதான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் இல்லையா? இப்போ உலகத்தவரா இருக்கக்கூடிய நாம கூட நம்ம பிள்ளைகள் நம்ம கிட்ட இருந்து ஏதாவது வாங்கி கொள்ளும் போது தேங்க்யூ டாடி, தேங்க்யூ மம்மின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். சோ சின்ன வயசுல நானும் கூட இருக்கும்போது எங்க அப்பா கிட்ட ஏதாவது வாங்கிட்டு அப்பா தேங்க்யூப்பான்னு சொன்னா அப்பாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்துக்கு எண்டே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே போலதான் நம்மளுடைய தேவனும் கூட நம்ம பிள்ளைங்க நமக்கு நன்றி சொல்லணும், எனக்கு நன்றி சொல்லணும், என்னை துதிக்கணும், என்னை மகிமைப்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவர் ஆசைப்படுறத நிறைவேற்றுறது நம்மளுடைய பெரிதான கடமை இல்லையா? அவர் ஆசையே நிறைவேறலைன்னா என்ன ஆகும் நம்ம யோசிச்சுப்போம். சோ அந்த மாதிரி நிலைமைக்கு ஆண்டவரை நம்ம என்னைக்கும் தள்ளவிடக்கூடாது. அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி துதிப்போமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பரம பிதாவே, அப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக கூடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அடோனாய்ங்கிற உங்க நாமத்தை ஆண்டவரே நாங்கள் தியானித்தோமே கர்த்தாவே. அந்த அடோனாய் நாமத்துக்கு உரியவர் நீங்க தானே ஆண்டவரே. அப்பா, உங்களை துதிக்கிறோம், அப்பா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றும் கூட ஆண்டவரே இந்த சேனல் மூலியமா என்னோடு துதித்து கொண்டிருக்கிறார்களே உங்களை ஆண்டவரே, அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொன்னீங்களே அப்பா, உங்க பிள்ளைகள் நாங்க ஸ்தோத்திர பலியிடுகிறோம் ஆண்டவரே. இந்த ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. See you tomorrow.